Hello guys, so welcome back to our channel tamilftsquare. ஸோ இன்றைக்கி நாம் இன்னொரு இஃப்தார் பேக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து நமக்கு இஃப்தார் பேக் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் என்ன இருக்குது, அது என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நோம்பு திறந்துட்டு நம்ம இஃப்தார் பேக் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் அதோட காஸ்ட் என்ன, அதோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா சீஷல்லேருந்து சேவரி சீஷல்லேருந்து ஒரு இஃப்தார் பேக் வாங்கியிருக்கோம். ஸோ வாட்டர் பாட்டில் 500 ml வாட்டர் பாட்டில், பெய்லி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை வச்சிடலாம். ஸோ இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன, நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பார்த்துருந்தோம் நேற்று. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹரிசான்டலாக இருந்தது. இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இதான் சீஷலோட இஃப்தார் கிட், பார்த்துக்கோங்க. சீஷல் சேவரி சீஷல் அரேபியன் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் உள்ள இஃப்தார் பேக் வந்து பிரிச்சிடலாம். இதுலேயும் வந்து பேக்கிங் வந்து நல்ல ஸ்டெபனான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங்க்கு வந்து கண்டிப்பாக 9 out of 10 கொடுப்பேன். ஸோ நல்ல ஹேண்டில், நல்லா கை பிடிச்சி தூக்குற மாதிரி, கைப்படி இது மாதிரி வச்சு நல்லா தூக்கிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேவரி சீஷலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து குபூஸ்ன்னு நினைக்கிறேன், குபூஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் பைனாப்பிள், வாட்டர்மெலன் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பப்பாயா அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து மட்டன் ஹலீம் கொடுத்துருக்காங்க. ஸோ மட்டன் ஹலீம் முந்திரிலாம் போட்டு மட்டன் ஹலீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அண்டு சீஷலோட ஒரு ஷவர்மா, குட்டி ஷவர்மா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ், நிறைய ஐட்டம்ஸ், சின்னதாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பேக் இருக்குது. அண்டு நிறைய இந்த குபூஸ், இந்த மைனஸ்ஸு, அப்புறம் ரைத்தா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். மைனஸ். ஸோ ஒரு கிரேவி இருக்குது, சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம சீஷலோட பிரியாணி இருக்குது. ஸோ ஒரு 250 ml பேக்கில் ஒரு சின்ன பிரியாணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஏதோ கட்லெட் மாதிரி இருக்குது, இல்லை என்னென்னு பார்க்கலாம். ரைஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் நோம்பு கஞ்சி, இன்னும் நோம்பு கஞ்சி இல்லை, இது வந்து ஏதோ ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம குடிச்சு பார்க்கலாம், என்னன்றதை பார்த்துலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை பாதாம் இது மாதிரி இருக்குது. அண்டு இது ஒரு ஜூஸ், ஒரு 2 ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அநேகமாக நோம்பு கஞ்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அண்ட் கைஸ், நிறைய சின்ன பேக்கிங்காக நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் கைஸ் நம்ம சேவரி சீஷலோட மொத்த இஃப்தார் பேக், பார்த்துக்கோங்க. நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸாக இருக்குது. என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு பரோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பரோட்டாக்கு தான் வந்து இந்த குர்மான்றதை நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு பரோட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது குபூஸ் தான். ஸோ இது தனியாக வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பேக் இருக்குது, அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு வந்து தந்தூரி சிக்கன் வந்து ஒரே ஒரு பீஸ், நல்லா பெரிய பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதோட மசாலாஸ்லாம் செம்மையாக ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, நல்லா டெண்டரியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை உடச்சி பார்த்துடலாம். ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கஜ்ரா மாதிரி இனிப்பு ஸ்வீட் ஒன்று நினைக்கிறேன். எஸ், இது வந்து கஜ்ரா மாதிரி இருக்கும். அதில் இனிப்பு போட்டு அந்த ஜீரா தேனா போட்டு அந்த கஜ்ராலே பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஸ்வீட்டு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பார்சல் என்னங்கிறத பார்த்துலாம். ஸோ இந்த 3 பார்சலில் வந்து ஒன்று வந்து சமோசா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிக்கன் சமோசான்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, ஒரே ஒரு சமோசா, ஒரு குட்டி இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சமோசா. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்ஸ் இருக்குது. ஸோ டேட்ஸ் ஒரு 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க நோம்பு திறக்கிறதுக்கு. அண்டு இது வந்து ஷவர்மா கூட ஒரு இது மாதிரி கொடுப்பாங்கள்ல, ஃப்ரூட்ஸ், அந்த இது. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதுதான் வந்து சேவரி ஷீஷல்ல உள்ள எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன ஜூஸுங்கிறது நம்ம குடிச்சு பார்க்கலாம்.
இது ஒரு கிரேப் ஜூஸ்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னங்கிறத குடிச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாயாசம் மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க்கு, பட் வந்து நல்லா தண்ணியாக இருக்குது. அதில் ஏதோ பாயாசம் மாதிரி தான் போட்டிருக்காங்க. எனக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த மாதிரி தான் முந்திரி இந்த இது பாயசத்தில் போடுவாங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோதான், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சமோசா சாப்பிட்டு பார்க்கலாம். டீசெண்டான நார்மல் சமோசா, வெளியில் சாப்பிடுவீங்களா அந்த சமோசா தான். சிக்கன் நார்மல் சமோசா தான் போல. ஓகே, இதுக்கும் ஒரு 8 out of 10 தான் கொடுக்கலாம். அண்டு இது இந்த தந்தூரி சிக்கன், ஸோ இது ஒரு லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மசாலா நல்லா இருக்குது, ஆறி இருக்குது. பட் ஆனால் அந்த மசாலாவுக்கு இன்னொரு பைட் போகலாம். நல்லா இருக்குது. இதுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். இது வந்து ரைஸ்க்கு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்வீட்டு, இது இனிப்பு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உள்ள அந்த ஜீரா இதெல்லாம் போட்டு அந்த கஜ்ரா தான், கஜ்ரால இனிப்பு கஜ்ரா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப தண்ணியாக கொடுத்துருக்காங்க. ஸோ குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓகே, இந்த பல்பி கிரேப் பல்ப் போட்ட ஒரு ஜூஸ். ஓகே, இஃப்தாருக்கு நல்லது தான், நல்லாயிருக்கு. இதுக்கு ஒரு 9 out of 10 கொடுக்கலாம். ஓகே, தாகத்துக்கு சூப்பராக குடிக்கலாம். இது வந்து கீர் கிடையாது கைஸ், இது ஹலீம். ஸோ ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. மட்டன் ஹலீம்னு நினைக்கிறேன். நல்லா முந்திரிலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. ஸோ ஹலீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் எஸ்எஸ் ஹைதராபாத்தில் ஹலீம் இல்லை, இங்கே ஹலீம் கொடுத்துருக்காங்க. இது ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். ஹலீமில் வந்து மேலே வந்து அந்த முந்திரி கிடக்கு, அதோடு அப்படியே எடுத்து அந்த இதை அப்படியே அந்த ஹலீமை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ஹலீமோட டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது. பட் பிஸ்தாவாலாவில் வந்து அப்படியே சூப்பராக இதாகி வரும். ஸோ இதுதான் சேவரி சீஷலில் உள்ள ஹலீம். இது சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸ் செம்மையாக இருக்குது. இந்த ஹலீம் நல்லா பிஸ்தா ஹவுஸில் மாதிரியே இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்ல முந்திரி அப்புறம் கிறிஸ்பி ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. குட். இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன். நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷவர்மா கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஷவர்மா வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஒரு குட்டி ஷவர்மா சீஷலில். ஓகே, லெட்ஸ் பைட். சீஷல் சேவரி சீஷலோட ஷவர்மா, குட்டி ஷவர்மா. பட் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மைனஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த ரிச்னஸ் தெரியுது. உள்ள குவாலிட்டியான மைனஸ் குவாலிட்டியான சிக்கன் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். கொஞ்சம் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக அந்த சூடோட சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். பட் நைஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே ஒரு மட்டன் பீஸ் வச்சு கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் பிரியாணி மாதிரி சின்னதாக பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மட்டன் குருமா, ரெண்டுமே மட்டன் தான். ஸோ நம்ம லேட்டாக சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. மட்டனோட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சேவரி சீஷல் இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 550 ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ஜொமேட்டோவில் வந்து கூப்பன் அப்ளை பண்ணி நம்ம வந்து 506.35க்கு நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஒர்த்தான இதுதான், நல்ல பேக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சீன் ஆனந்த வீடியோ. பாய், சியர்ஸ், ஹேவ் எ கிரேட் டே. பை.